ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அவென்யூஸ் வந்திருக்கோம். அவென்யூஸ் வந்து ரொம்ப பெரிய மால். இது நிறையா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறையா இடம் இருக்குது இங்கே. அதை பற்றி தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 28 கேட்டில் மேலே வந்தீங்கன்னா இது கிட்ஸ் ஷாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இங்கே எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு உண்டான ஜாமானம் கிடைக்கும். அதாவது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும், நல்ல மெட்டீரியலாகவும் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், அதே சாஃப்டாக, நல்லா சாஃப்டாக இருக்குது தொடர்றதுக்கு. நரட்டோ இங்கே இருக்கிறாரு, இன்னும் குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப ரியலாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது டைனாசரா டிராகனா தெரியல, ரெண்டு கலந்த மாதிரி இருக்கு. இப்படி பார்த்தா டிராகன் மாதிரி தெரியுது, இப்படி பார்த்தா டைனாசர் மாதிரி தெரியுது. இது என்ன பொம்மைன்னே தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஐஸ் பார்த்தோன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் நேரில் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் ஷூட்டு. இதெல்லாமே ஷூட்டு. இந்த ஸ்பைடர்மேன் ஷூட் இங்கே இருக்குது. ஸ்பைடர்மேன் ஷூட்டு, அப்புறம் தார் ஷூட்டு, அப்புறம் தார் ஷூட்டு, பேட்மேன் ஷூட்டு, அப்புறம் அயன்மேன் ஷூட்டு. இதுவும் தார் ஷூட் தான். இங்கே ஒரு தார் ஷூட், இது ஃபுல்லாக தார் ஷூட் இருக்குது. ஸ்கேட்டிங் ஷூஸ். இது ஸ்கேட்டிங் போர்டு, இது ஸ்கேட்டிங் போர்டு. இது பார்த்தீங்களா மாஸ்க்கு, அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கா, பட் இது மாஸ்க்கு. வாய் திறக்குது, கடிக்குது, சத்தம் வேற வருது இங்கே. இது காங்கோட மாஸ்க்கு, அப்புறம் காட்ஜிலாவோட மாஸ்க்கு. காங்கோட மாஸ்க் இங்கே இருக்குது, அப்புறம் காட்ஜிலாவோட மாஸ்க். இது
அனகோண்டா. இது வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம் இதை. அதாவது இந்த பொம்மை எப்படி அப்படின்னா, நீங்கள் கீழே விட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ரிமோட் கார் வாங்கி கொடுத்துருப்போம், அதே மாதிரி இது வந்து அனகோண்டாவை நம்ம ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம். அனகோண்டாவை கீழே விட்டுட்டு நம்ம ரிமோட்டில் இங்கே இருக்கிற இந்த ரிமோட்டில் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் பாம்பு போகும். அதனால் போகிறதுக்கு வரதுக்கு அந்த பாம்பு வளைஞ்சி போகிறதுக்கு தான் வந்து இதை கட்டிங் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணியிருக்கிறது தெரியுதா அங்கங்கே. இதில் வந்து பாம்பு என்ன பண்ணணும்னா இப்படி வளைஞ்சி போகும். இது ஒரு டிராகன் முட்டை மாதிரி. இதுவும் நல்லாயிருக்கும். உள்ள சவுண்ட் வரும். டிராகன் முட்டையில் இதில் சவுண்ட் வரும். சைக்கிள் ஒரு ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்குது சைக்கிளு. பைசைக்கிள் இது. சைக்கிள் ஓடும். இப்போ இங்கே பெடல் கொடுத்துருக்காங்களே, இந்த பெடலில் நம்ம சுற்றுறோம்னா சைக்கிள் ஓடும். பார்த்தீங்களா, இப்படி பார்க்கறதுக்கு ரியல் நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஜமாக உண்மையான கை மாதிரியே தெரியுது. தொட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா உண்மையான விரல கையை தொட்டால் எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி ஃபீல் ஆகுது. இது அது கூட கை. சரி, இது என்ன அப்படின்னா ஹியூமன் பாடியோடது. ஹியூமன் பாடி இது வந்து ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. உள்ளே இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து நம்ம கண்ணில் நம்ம வேர்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே ஹியூமன் பாடியில் என்னென்ன இருக்குங்கிறது இங்கே எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இது பாருங்க, தனித்தனியாக விர்ச்சுவலாக வந்து காட்டுவாங்க இதில்.
இது க்யூப் எப்படி சேர்த்துறதுன்னு சொல்லிட்டு யாருக்காவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். க்யூப் சேர்த்துறது அதை கழிச்சிட்டு இதோடைய ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வச்சு இந்த க்யூபை வந்து திருப்பி வந்து சேர்த்தலாம். நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. பட்டு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஈஸியான ஃபார்முலாவில் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன்.